எதிர்கட்சிங்க 3 நாளா தமிழ்நாட்டுல இருக்க பிரச்சனை எல்லாம் சொல்லி கேள்வி கேட்டப்ப என்னமோ வர்றப்ப முழிக்கிற புள்ள மாதிரி மூஞ்ச வச்சுட்டு கம்முன்னு உட்கார்ந்து இருந்துட்டு பேரவை முடிஞ்சு கடைசி ஆளா ஆளுநர் உரைக்கு நன்றி சொல்லப்பதான் பேசுவேன் அப்படின்னு உட்கார்ந்துருக்கிறார் முதலமைச்சர். ஏன்னா முதல் நாட்கள் எல்லாம் பேசிட்டா கேள்வி நேரத்துல எதிர்கட்சிகள் வாயில விட்டு கெடாயிருவாங்கன்ற பயம் சாருக்கு. மக்கள் எல்லாரும் வாயை திறந்து பேசு பேசு பேசு, ஏன் நானே பேசு பேசுன்னு சொன்னேன். இதுக்கு நீ பேசாமே இருந்திருக்கலானே. நீங்களும் கேவலப்பட்டது இல்லாம உங்க பசங்க தேவையில்லாம அவங்க கேவலப்படுறாங்க. சரி, அது 2 குழந்தையும் பாவம், அவங்களையும் உங்க வாயால தேவையில்லாம அவங்களே அசிங்கப்பட வச்சுட்டீங்க. அவங்க உண்டு வேலை உண்டுன்னு அவங்க எங்கேயும் இருக்காங்க. பட் எதுக்கு நடந்த சைல்ட் அபியூஸ் பத்தி ஒண்ணு சொல்லல, லா அண்ட் ஆர்டரை பத்தி ஒண்ணு பேசல, நாங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாம அவரு பாட்டு ஒண்ணு சொன்னாரு. அது மாசா அப்புறம் சிஎம் சார் சட்டமன்றத்துல பேசிட்டு இருக்கும்போது டாஸ்மா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இன்னொருத்தர்கிட்ட இருந்து பதிலா வாங்கி சொல்றீங்க. அங்க போய் இப்படி பண்றது. நீங்க உண்மையிலே சிஎம் தானா? அதே டவுட்டா இருக்கு. ஒரு சட்டசபையில எப்படி நடக்கும்? அதெல்லாம் எவ்வளவு பெரிய நீங்க உட்கார்ந்த இடம் வந்து ஜெயலலிதா, ஸ்டாலின் ஐயா, கருணாநிதி ஐயா, அண்ணன், எவ்வளவு பேரு தெரியுமா? இப்படியா உங்களோட பேச்சு நடவடிக்கை? ஆதாரம் இல்லாம அவையில பேசக்கூடாதுன்னு திமுக எதிர்ப்பு தெரிவிச்சாலும் குரலை உசத்தி அவை மாண்பு இல்லாம சத்தமா பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாரு முதலமைச்சர். பொய் சொல்ற முதலமைச்சர், ஆளுங்கட்சிக்கு வளைஞ்சு குனிஞ்சு சர்வீஸ் பண்ற பேரவைத் தலைவர், இவங்க கிட்ட நியாயத்தை எதிர்பார்க்க முடியாதுன்னு எதிர்கட்சி வெளியேறாங்க. உடனே ஓடிட்டாங்க அப்படின்னு காமெடி பண்ண ட்ரை பண்றவங்க நான் கேக்குறேன், பிளைட் ஏறி பனையூர் பங்களால ஓடி போய்கிட்டாங்களா? பிரஸ் கிட்ட போறாங்க. பிரஸ் இந்த வார்த்தையை கேட்டாலே ஓடுறவனுங்களை வச்சுக்கிட்டு பிரஸ் கிட்ட போய், அதாவது மக்கள் கிட்ட போய் சட்டசபையில நடக்கிற விஷயங்கள் சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி ஜனநாயக கடமையாற்றுறாங்க. இது சட்டசபை மாண்போட நடக்கிற ஒரு விஷயம். ஆனா பிரஸ்ஸ சந்திக்க வக்கில்லாத இவனுங்களோட கையாளாகாத தனத்தை மறைக்கிறதுக்கு ஒளிஞ்சிட்டாருன்னு உழைப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் சார் நீங்க மார்க் பண்ணி உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும்னா பரவாயில்ல, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா ஸ்டாலின் தோத்துட்டாரு தான் கொளத்தூர்ல. தோத்த மனுஷன் அடுத்த நாள் எழுந்து தோல்வியை பார்க்காம, அதாவது அதெல்லாம் ஒரு தோல்வி தானே, விடுங்க பாக்கலாம், அடுத்த வாட்டி பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு எழுந்து வந்து போய் நன்றி சொல்றாரு. ஆனா பெரம்பூர்லயும் ஜெயிச்சு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இது வரைக்கும் போய் ஒரு நன்றி கூட தெரிவிக்கல. நீங்க எல்லாம் மார்க் பண்ணும் போது எங்களுக்கு அப்படிதான் இருக்கு, நாங்க வாய மூடிட்டு போயிடணும் போல அப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் விவசாயிகள் போராட்டம், அதீதமான பாலியல் குற்றங்கள், மேகதாது பிரச்சனை, கரண்ட் கட்டு பிரச்சனை, குறிப்பா பள்ளி மாணவர்களோட படிப்பை கெடுக்கிற டிவிகே கட்சி ஆளுங்களை பத்தி தைரியமா பேசுங்க. அதெல்லாம் தைரியமா பேசிட்டு இப்பெல்லாம் பண்ணலாம். இப்படி ஒரு தமிழ்நாட்டிலேயே நம்ம உட்கார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த கூத்தாடிகள் கூட அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுதுங்க. எங்க பிள்ளையெல்லாம் வந்து இந்த மாதிரி உங்களோட ஒரு முதலமைச்சரை வச்சுக்கிட்டு நான் எங்க குழந்தைங்களாம் வந்து வளர்றது ரொம்ப கஷ்டம். அதனால கண்டிப்பா உண்மையிலே ரொம்ப ஃபீல் பண்றேங்க. ஏன்னா திரையில என்னென்னலாம் பண்றீங்களோ அது எல்லாமே வந்து சட்டமன்றத்துல பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப சட்டமன்றம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிலிம் சிட்டி அப்படின்ற மாதிரி இருக்கு, ஒரு ஏவிஎம் பிலிம் சிட்டி மாதிரி ஆயிடுச்சு. இந்த எலெக்ஷன்ல வேணா நீங்க வின் பண்ணிருக்கலாம் மிஸ்டர் பொம்மை முதலமைச்சர் அவர்களே. இந்த எலெக்ஷன்ல வின் பண்ணிருக்கலாம். இன்னும் நிறைய எலெக்ஷன்ஸ் இருக்கு. ஆணவத்தால நீங்க தலையில தூக்கி வச்சுட்டு ஆனீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஆபத்தாயிரும். நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.